மாஸ்டர்ஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9344090001 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ், ஆன்லைன் தமிழ் கிளாஸ், ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ், இது மாத்திரம் இல்லாமல் பப்ளிக் ஸ்பீக்கிங், வேர்ட் பவர் மேட் ஈஸி, ஸோ இந்த எல்லா கிளாஸஸ்க்குமே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரவீன் பூர்வாத் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சரவணா கைடில் டீச் பண்ணுறேன். சரவணா கைடில் கொஞ்சம் கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஐ எம் ப்ரிஃபரிங் த சரவணா கைட். ஸோ நீங்களும் சரவணா கைடு இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வேறு எந்த கைடு வச்சுருந்தாலும் ஓகே. நீங்கள் கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கான்செப்ட் எல்லாமே சிமிலர் தான். பேப்பர் 2 தக்ஷினி கதாயே. ஸோ தக்ஷினி கதாயில் இருக்கக்கூடிய தோத்தா ஆர் மைனா, இந்த பாட் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். தோத்தா ஆர் மைனா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் இது. ஸோ தோத்தா ஆர் மைனா, இந்த தோத்தா ஆர் மைனாவுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஜமதக்னி ஷர்மா. எப்பயுமே நீங்கள் ஒரு சாராம்ச படிக்கும்பொழுது, ஒரு லெசன் படிக்கும்பொழுது, நான் ரெகுலராக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, டாப்பிக்கு பார்த்ததுமே ஆத்தர் யார் அப்படின்னு நமக்கு டக்குன்னு தெரிய வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், ஆத்தர், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ். ஒரு ஸ்டோரிக்கு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சிட்டனாலே நம்மளால் ரொம்ப ஈஸியாக சாராம்சம் வந்து நரேட் பண்ண முடியும். ஸோ நான் டீச் பண்ண டாபிக் எழுதிக்கோங்க, ஆத்தர் எழுதிக்கோங்க. கேரக்டர்ஸ் நான் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வருதுன்னு. ஸ்டார் போட்டு கேரக்டர்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. கேரக்டர்ஸ் எழுதும்போது ரிலேட் பண்ணி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ரிலேட் பண்ணி எழுதுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஒரு கேரக்டர் சொல்லும் பொழுதுமே தனியாக அதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். तोता और मैना, कहानीकार परिचय. सो ऑथर डिस्क्रिप्शन. तोता और मैना नामक कहानी श्री ஜம்தக்னி ஷமா கி கஹானி ஹை. ஸோ இது வந்து யாருனால எழுதப்பட்டது அப்படின்னா ஜம்தக்னி, இந்த இக், ஓகேவா, இது வந்து காவனுடைய செமி கான்ஸ்டன்ட் தான் இந்த இக். ஸோ ஜமதக்னி, ஓகே. ஸோ ஜமதக்னி ஷர்மா கி கஹானி ஹை. आप तेलुगु के उत्तम लेखक पंडित और कहानीकार है. இவர் வந்து தமிழ் ஹிந்தி லிட்ரேச்சரில் இருக்கவர் கிடையாது. தெலுங்குவில் வந்து ஒரு பெஸ்ட் ஆத்தர், பண்டித், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கஹானிக்கார். இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆத்தர் இன் தெலுங்கு. आपकी रचनाओं में कला இது என்னன்னா आपकी रचनाओं में कलात्मकता, भावुकता और मनोवैज्ञानिक तत्वों का चित्रण पढ़ते ही बनता है. ஸோ இவர்னால் எழுதப்பட்ட அந்த ஸ்டோரிஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே படிக்கும்பொழுது நமக்கு வந்து கலாத்மக்தா அப்படின்னா வந்து அந்த ஒரு கலைத்திறன் வந்து நமக்கு தெரியும். பாவுக்தா அப்படின்றது சென்டிமெண்ட்டாக, ரொம்ப சென்டிமெண்ட்டில் நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். மனோவைஞ்ஞானிக் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக நம்மளை ரொம்ப திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் இவரோட கண்டென்ட்லாம் நம்ம படிக்கும் பொழுதே. वे राजमहेंद्री के गवर्नमेंट आर्ट्स कॉलेज में प्राध्यापक थे. प्राध्यापक அப்படின்னா ப்ரொஃபஸராக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. குப்தா நாராயணன் தாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா குப்தா நாராயண் தாஸ். ஸோ இவர் தான் வந்து நமக்கு இந்த ஸ்டோரியை வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து கஹானிக்கார்க்கு பரிச்சை. அடுத்தது கஹானி கா சாராம்ஷ். இப்போ தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே வரும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஷ்னலாக நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி இது. जगन्नाथ गायों और बैलों की देखभाल में यादव राजा को भी मात दे सकता था. ஸோ ஜெகநாத் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஜெகநாத் காயும் और बैलों, காயும் அப்படின்னா பசுமாடு, பைலும் அப்படின்னா காளை மாடு, சரிங்களா. கி தேக்பால் மே, இவங்கள பார்த்துக்கிறதுல யாதவ் ராஜா, அதாவது இந்த யாதவ குலத்தினுடைய கிங் இருக்காங்க இல்லையா, அவங்களையே மிஞ்சிற அளவுக்கு. ஸோ அதுதான் யாதவ் ராஜா கோபி மாத் தே சக்தா அப்படின்னா அவங்களையே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார். யாருன்னா ஜெகநாத். वह गाय और बैलों को
प्यारा प्यारा नाम रखता था. இவர் வந்து அந்த பசுக்களுக்கு அந்த காளை மாடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பியாரம் பியாரம் அவருக்கு பிடிச்ச மாதிரியான பேரை வைப்பாராம். உசி நாம் சே உनको புகார்த்தா भी था. அந்த பேரை கொண்டு தான் அவங்கள கூப்பிடவும் செய்வாராம். வஹ் ராமையா கா நௌகர் தா. ராமையா கிட்ட வேலை செய்யக்கூடியவர் தான் யார்? ஜெகநாத். சரிங்களா, நௌகர் அப்படின்னா ஒர்க்கர். வஹ் ராமையா கா நௌகர் தா. ஸோ நான் ராமையா கிட்ட வேலை பார்க்குறவர் தான் ஜெகநாத். ஸோ இது வந்து செகண்ட் கேரக்டர் ராமையா. एक शाम को सारे जानवर चरने के बाद घर वापस आ चुके थे. एक शाम को அப்படின்னா ஒரு நாள் சாயங்காலம். ஷாம்கோனா சாயந்தரம். सारे जानवर चरने के बाद எல்லா அந்த கேட்டில்ஸுமே சர்னே அப்படின்னா மேயிறது, நம்ம மேய்ச்சலுக்கு விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி மேய்ஞ்சதுக்கு அப்புறமா கர் வாபஸ் ஆ சுக்கே தே. எல்லாம் அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு எல்லாம் எப்பயுமே மாடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே அவுத்து விட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போயிட்டானா கரெக்டாக ஈவினிங் ஆச்சுன்னா அதோட பிளேஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டாங்களாம். மகர் தோத்தா और மைனா நாமக் दो गायें वापस नहीं आई. ஆனால் அதில் தோத்தா அண்ட் மைனா அப்படின்னு பேர் கொண்ட 2 பசுமாடு மாத்திரம் வாபஸ் வரவே இல்லை. दोनों ही गायें गर्भवती थी. அது மாத்திரம் இல்லாமல் தோத்தா அண்ட் மைனா இவங்க 2 பேருமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பசுமாடு. ஜெகநாத் ராத் கே அந்தேரே மே தோத்தா மைனா को ढूंढने निकला. ஜெகநாத் என்ன பண்ணான்னா ராத் கே அந்தேரே அப்படின்னா அந்த இரவனுடைய அந்த அந்தேரே அப்படின்னா டார்க்னஸ், அந்த டார்க்னஸ்லேயுமே என்ன பண்ணுறான்னா தோத்தாவையும் மைனாவும் தேடுறதுக்காக போகிறான். ढूंढने அப்படின்னா தேடுறதுக்காக, அவங்கள சர்ச் பண்ணுறதுக்காக போகிறான். ராமையா கி மாதா. ஸோ இங்கே ஒரு கேரக்டர் இது நோட் பண்ணுங்கள், ராமையா கி மாதா. இந்த ஸ்டோரியில் ராமையாவோட அம்மா பேர் சொல்ல மாட்டாங்க, கேரக்டரே நமக்கு ராமையா கி மாதா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராமையா கி மாதா சே கஹா கி மத் ஜாவோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேணாம்ப்பா இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ராமையாவோட அம்மா. வே அப்னே ஆப் ஆ ஜாயங்கி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போக தேவையில்ல, தோத்தா மைனா அவங்களே வந்துடுவாங்க, அப்னே ஆப் அப்படின்னா அவங்கவுங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகர் ஜெகநாத் நே நஹி மானா. ஆனால் இது வந்து ஜெகநாத்தால் ஒத்துக்கவே முடியல. ஜெகநாத் கி பத்னி ராமி கர்ப்பவதி தி. ஸோ இங்கே ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஜெகநாத்தினுடைய ஒய்ஃப் தான் யார்? ராமி. ஸோ ஜெகநாத்தோட ஒய்ஃப் ராமியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உஸ்கோ பிரசவ வேதனா ஹோனே லகி. பிரசவ வேதனா அப்படின்னா அந்த டெலிவரி பெயின், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெயின் வரும், அதுதான் பிரசவ வேதனா. ஓகேவா, பெயின். அந்த பெயின் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. யாருக்கு? ராமிக்கு. जगन्नाथ उसे रामैया की माँ की देख रेख में छोड़कर तोता मैना को ढूंढने गया. ஜெகநாத் என்ன பண்ணிடுறான்னா ராமையோட அம்மா இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என் ஒய்ஃபை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட விட்டுட்டு, சோடுக்கர்னா என்ன அர்த்தம், விட்டுட்டு தோத்தா மைனாவை தேடி போயிடுறான் ஜெகநாத். தோனோ காயை மில்கை. தேடி போகும்பொழுதே வந்து ஜெகநாத்துக்கு தோத்தா மைனா 2 பேரும் கிடச்சிடுறாங்க. மில்கை அப்படின்னா கிடச்சிடுறாங்க. மைனா பிரசவ வேதனா சே தடப் ரஹி தி. மைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனாக்கும் அந்த பெயின் வந்துருச்சு, அந்த குழந்தை பறக்கிற பெயின் வருது, அதனால் அதை டாலரேட்டே பண்ண முடியல. தடப் ரஹி தினா வல்ல துடிக்குது. ஜெகநாத் ஏக் பத்தர் பர் பைட்கர் தேக்தா ரஹா. ஜெகநாத்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பத்தர் அப்படின்னா ஒரு கல் மேலே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். थोड़ी देर बाद மைனா ने एक बछड़े को जन्म दिया. थोड़ी देर के बाद கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மைனா வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை வந்து பிறக்குது. பச்சடே அப்படின்னா காஃப். ஓகேங்களா, ஒரு காஃப் வந்து பிறக்குது. ஜெகநாத் பச்சடேக்கோ கந்தம் பர் தால்கர் சல்படா. அது என்ன பண்ணுறான் ஜெகநாத் வந்து ஷோல்டரில் எடுத்து அந்த காஃபை போட்டுக்கிட்டு நடந்து போயிடுறான். கந்தம் பர் அப்படின்னா ஷோல்டர். ஸோ ஷோல்டர் மேலே போட்டுட்டு நடந்து போயிடுறான். தோத்தா ஒரு மைனாவே உஸ்கே பீச்சே சல்னே லகி. தோத்தா மைனா என்ன பண்ணுறாங்க, ஜெகநாத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே நடந்து போகிறாங்க. घर में ஜெகநாத் की पत्नी பிரசவ வேதனா से तड़प रही थी. வீட்டில் போய் பார்த்தா ஜெகநாத்னோட ஒய்ஃபு ராமியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயினால் வந்து துடிச்சிட்ருக்காங்க. வஹா औरतों की भीड़ थी. औरतों அப்படின்னா பெண்களோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ராமி ने एक पुत्र को जन्म दिया. ராமி வந்து ஒரு பாய் பேபி வந்து பிறக்க வைக்கிறாங்க. ஒரு பாய் பேபி பிறக்கிறாங்க. யாருக்கு? ராமிக்கு. ஸோ இங்கே ஒரு கேரக்டர் இது. ஓகே, एक पुत्र.
ஜெகநாத் மைனா கே பாஸ் ஆயா. அப்புறம் ஜெகநாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனா, அந்த மாடு, அந்த பசு மாடு இருக்கு இல்லையா, மைனா, அதுக்கிட்ட போகிறான். மைனா கா ஹால் பிகட் கயா. ஆனால் மைனாவோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகட் கயானா வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி வஸ்ட் ஆகுது, ஒரு மாதிரி அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது மைனாக்கு. உஸ்கே மூஹ் சே ஜாகே நிக்லே और वह मर गई. அதனோட அந்த முகத்தில் அந்த பொலிவே போயிடுது. யாருக்கு அப்படின்னா மைனாவுடைய முகத்தில் தான் அந்த புலிவே போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைனா வந்து இறந்து போயிடுது. இதர் ஜெகநாத் கி பத்னி भी मर गई. இந்த பக்கம் பார்த்தா ஜெகநாத்தோட ஒய்ஃப் ராமியும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஜெகநாத் தில் கோ பத்தர் பனாக்கர் சல் ஃபிர் ரஹா தா. ஜெகநாத்தோட மனசு வந்து அவன் கல்லாக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து திரியிறான். அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. वह अपनी पत्नी और மைனா की याद करके रो रहा था. அவனுக்கு ஒரு பக்கம் தன்னோட ஒய்ஃபு நினச்சி, ராமியை நினச்சும், இன்னொரு பக்கம் மைனாவுடைய ஞாபகத்துலேயும் ரொம்ப அழறான். ராமையா கி பத்னி, இப்போ இங்கே இன்னொரு கேரக்டர் வராங்க. ராமையா கி பத்னி சீத்தம்மா. ஓகேவா, ராமையோட ஒய்ஃப் யார்? சீத்தம்மா. சீத்தம்மா ஜெகநாத் கே பச்சே சே குருணா கர்த்தி थी. ஜெகநாத்தோட பசங்களை பார்த்தாலே ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. யார்? சீத்தம்மா. ராமையா கி மாதா ஹி பச்சேங்கா கயால் கர்த்தி थी. ஆனால் ராமையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. சீத்தம்மா भी गर्भवती थी. இதில் சீத்தம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உஸ்னே 3 दिन बाद एक बच्चे को जन्म दिया. 3 நாட்களுக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு? சீத்தம்மாவுக்கு. उसी समय तोता ने भी एक बछड़े को जन्म दिया. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம், தோத்தா மைனா 2 பசுமாடுமே ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து தோத்தாவுமே வந்து அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஒரு குட்டி கண்ணுக்குட்டி, ஒரு காஃப் பிறக்குது. தோத்தா கா பச்சடா உஸ்கா தூது பீனே லகா. அது பிறந்ததுமே அந்த காஃப் என்ன பண்ணுது அப்படின்னா தோத்தா கிட்ட போயிட்டு பால் குடிக்குது. உஸ்கே சாத் மைனா கா பச்சடா பி தூத் பீனே லகா. அது மாத்திரம் இல்லாமல் மைனாவோட குழந்தை இருக்குல்ல, ஆனால் இப்போ மைனா இல்லை, ஆனால் மைனாவோட குழந்தையும் வந்து போயிட்டு தோத்தா கிட்ட பால் குடிக்குது. மைனா சுப் ரஹி. ஸோ உஸ்கே சாத் மைனா கா பச்சடே பி தூத் பீனே லகா. மைனாவோட குழந்தையும் போய் குடிக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல மைனா வராது, தோத்தா. ஏன்னா மைனா இல்லை இல்லையா, தோத்தா தான் இருக்குது. ஸோ தோத்தா சுப் ரஹி, தோத்தா வந்து அமைதியாகவே இருக்குது. யஹ் தேக்கர் சீதாமா கா மன் பதல் கயா. இதை பார்த்ததுமே சீதாமாக்கு மனசு மாறிடுச்சு. வஹ் ஜெகநாத் கே பச்சேங் கோ பி தூது பிலானே லகி. அப்புறம் என்ன பண்ணானா சீதம்மா, ஜெகநாத்தோட குழந்தை இருக்காங்கல்ல, ராமியோட குழந்தை, அந்த குழந்தைக்கு எடுத்து இவள் பால் கொடுக்குறா. யஹ் திருஷ்ய தேக்கர், இந்த ஒரு காட்சியை பார்த்து ஜெகநாத் उसके पैरों में गिरा. ஜெகநாத் போயிட்டு சீதம்மாவோட காலில் விழறான். और बोला कि माता सीतम्मा तुम मेरी भी माता हो. சீதம்மா கிட்ட போயிட்டு மாதா சீதம்மா, நீ குழந்தைக்கு மட்டும் இல்லை எனக்கும் நீ ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் அப்படின்னா ஜெகநாத் வந்து சொல்கிறான். ஸோ ஸ்டோரி இதோட முடியுது. ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி. இதை படிக்கும்பொழுது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மைனாவும் இல்லை, ராமி இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது வந்து என்ன புரியுது அப்படின்னா, தோத்தா ஒரு பசுமாடுக்கு இருக்க அறிவு, அந்த பசுமாடு வந்து இன்னொரு பசுனோட குழந்தைக்கு பால் கொடுக்கறத பார்த்துட்டு இதில் சீதம்மா வந்து ராமியோட பசங்களுக்கும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பசங்களுக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. ஸோ இதோட ஸ்டோரி முடியுது. அடுத்தது கஹானிக்கா விசேஷ்தாய். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் விசேஷ்தாயை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக படிப்போம். கதோகதன், கஹானி, பாஷா சைலி, அந்த மாதிரி ஒரு டாபிக் தனித்தனியாக படிப்போம்ல. இதில் தனித்தனியாக இல்லாமல் ஒரே பேராகிராஃபில் கம்பைல் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் கஹானிக்கு விசேஷ்தாயே. மைனா நாமக் गाय बछड़े को जन्म देकर मर जाती है. மைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃப்க்கு வந்து பர்த் கொடுத்துட்டு மைனா இறந்து போயிடுது. தோத்தா நாமக் காய் உசே அப்னா தூத் பிலாத்தி ஹே. தோத்தா அப்படின்ற பேர் கொண்ட பசுமாடு என்ன பண்ணுதுன்னா தன்னோட பால் வந்து அந்த குழந்தைக்கும் கொடுக்குது. யஹ் தேக்கர் சீதம்மா ராமிக்கே பச்சைக்கும் அப்னா தூத் தேதி ஹே. ஸோ இதை பார்த்து சீதம்மா என்ன பண்ணுறா, ராமியோட குழந்தைகளுக்கும் பால் கொடுக்குறாங்க. इसलिए தோத்தா और மைனா இஸ் கஹானிக்கே உத்தம் ஷீர்ஷக் ஹே. ஸோ அதனால் தோத்தா और மைனா அப்படின்றது இந்த ஸ்டோரிக்கு ஒரு உத்தமமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீர்ஷக்னா என்ன? ஷீர்ஷக் அப்படின்னா ஹெட்டிங், தலைப்பு. पूरी कहानी में एक गंभीर शोक दिखाई दे रहा है. पूरी कहानी में இந்த என்டையர் ஸ்டோரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மாதிரி கொஞ்சம் துக்கமாக இருக்குல்ல, கொஞ்சம் சேட்னஸ்ஸை வந்து காட்டுற மாதிரி இருக்குது. इसलिए पाठक पत्थर की मूर्ति की तरह निश्चल रहती है.
அது மாத்திரம் இல்லாமல் அதனால தான் இந்த கதையை பார்க்க அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாச்சு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப அழகாக அதை நெரேட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. घटनाओं के परिवर्तन के साथ साथ आगे की कहानी जाने की बेचैनी तीव्र होती है. घटनाओं के परिवर्तन से घटनाओं அப்படின்னா இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் பரிவர்த்தனா மாறுறது. இன்சிடென்ட்ஸ் மாற நமக்கும் என்ன இந்த இந்த ஸ்டோரி லிசன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சைனி அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன், அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. जब यह मालूम होता है कि जगन्नाथ के बच्चे को सहारा मिल गया है तभी वह बेचैनी दूर होती है. ஆனால் நமக்கு எப்போ ஜெகநாத்தோட குழந்தைக்கு ஒரு நல்ல கேர் கிடைக்குதுன்னு தெரிய வந்துச்சோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே, ஜெகநாத்தோட குழந்தையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. हर घटना के पहले भूमिका के रूप में दिए गए वर्णन के कारण आगे की बात का असर पूरे दिल पर पड़ता है. ஸோ ஒரு அந்த இன்சிடெண்ட்டுமே நடக்கும் பொழுது அந்த ரோல் வந்து ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால நம்மக்கிட்ட அந்த ரோல் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ரீச் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்டு கத்தோப் கத்தன் சரல் ஆர் சுபோத் ஹே. கத்தோப் கத்தன் அப்படின்னா அந்த நெரேட் பண்ண அந்த கைண்ட் ஆஃப் நெரேட்டிங், அந்த லாங்குவேஜ் ஸ்டைலாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. சரல் ஒரு சுபோத் ஹை. சரல்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, சுபோத் அப்படின்னா புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. கதா கஹனே கி ஷைலி பி கहीं कहीं கவித்துவ ஜாக்தா ஹை. ஒரு கதையை வந்து சொல்கிற விதமும் இருக்குது. கதையை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சொல்கிற விதத்தை பார்க்கும்பொழுதே அப்பப்போ ஒரு போயிட்டு வந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஜெகநாத் கா பாத்திர சித்திரன் அனுப்பம் ஹே. ஜெகநாத்னுடைய கேரக்டர் தான் இதில் வந்து அன்கம்பேரபிளாக இருந்திருக்கு. வஹ் ஹமாரே திமாக் பர் கப்ஜா கர் லேத்தா ஹை. ஸோ அந்த ஜெகநாத்தோடைய அந்த ஒரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே ரொம்ப கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் கஹானி அனுதித் நஹி லக்தி ஹை. இந்த ஸ்டோரியை படிக்கும்போது நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னே நம்ப முடியல. மூல் கஹானி ஹி லக்தி ஹை. ஸோ இது பார்க்கவே இது நமக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா இதுதான் ரியல் ஸ்டோரி, இந்த லாங்குவேஜ் தான் இதை நரேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்ற அளவுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு இந்த ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட இந்த சாராம்சம் முடியுது. இப்போது இதில் நமக்கு டிப்பனிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ டிப்பனியில் ஜெகநாத் ஒரு 2 to 3 டாபிக்ஸ் இருக்குது. டிப்பனிக்கு நீங்கள் தனியாக படிக்க வேணாம், சாராம்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டிப்பனி கேட்டாங்கன்னா அந்த டாப்பிக்கை ஒட்டி வர ஸ்டோரியை மாத்திரம் எழுதுங்க. ஜெகநாத்னா ஜெகநாத்தை பொறுத்து வர ஸ்டோரி, ராமையானா ராமையாவை பொறுத்து வர ஸ்டோரி. அடுத்தது அதை தோத்தா ஒரு மைனால இந்த 2 தானே மேஜர் கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டரை பொறுத்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க டிப்னியில். சாராம்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே மற்றது எல்லாமே ரொம்ப நல்லா எழுதலாம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.